என்ன விளக்க எரிஞ்சா எந்த எண்ணில குழந்தைக்கு வடை சுட்டு கொடுங்க. இல்லப்பா மலையில கலப்பலாம் பயந்துச்சு போடுற வேலை வாடா போட்டேன் தெரிகிறதோ இந்நாட்டில வளர்ச்சி மத்தழகி உங்களுக்கு இங்க மஞ்சள் நீராட்சி நடக்கிறது. எனக்கு வைப்பதற்கு ஒரு 5 பெண்கள் தேவைப்படுகிறது. நீங்க 5 கொண்டு வா பெண்கள் 5 பெண்கள் இதோ ஏற்பாடு செய்யறேன். சீக்கிரம் வரவே. சிறப்பான நடந்து வைக்கணும். நாட்டியம் ஆட வேண்டும். ஏன் அவள இவள எனக்கும் இருக்கும் பொருத்தம் ஒன்னா சேர்ந்தாடி அக்கா வந்திருக்காங்க கோடி மக்கள் வீட்டுல பார்த்தா கரண்ட் பில் ஆகணும் இங்க தூங்கி எடுத்து போலான்னு வந்தாங்க. இந்த காத்தும் ஓட்டல கதியும் புயல போடுது. இந்நாட்டு இளவரசி மஞ்சள் நீராட்சி விழா உண்மைதான். அமாவாசை சோறு அமைச்சர் எனக்கு வந்த பிறகுதான் எனக்கு வந்து சிறப்பான நாட்டியம். நீங்க காட்டுறது குத்து வாங்கலடா நாத்தம்மா
குழந்தைக்கு பூனை காசை தடுக்கிறாங்க. ஆடினா என்ன கொடுப்போம்? எனக்கு பெருசா வேணும். எல்லாம் சின்னதா கட்டலாம் வேணாவா? எல்லாம் பெருசா கட்ட எங்க போய் பிடிக்காது. போய் ஒரே பாடலாக இருக்க வேண்டும். 3 பேரும் தூக்கிற காட்டணும். ஆணும் குடி மச்சான போய் பாட போறீங்களா? என்பது ஒரு பாம்பு சந்தா குடித்தா அது தோத்தமே சந்தா குடி மச்சான போய் பாட போறீங்களா? நாட்டியம் எனக்கு பிடிக்கவில்லை. பிடிக்கவில்லையா? சாத்திர போக்கு நடக்குது. இதை விட சிறப்பான நாட்டியம், இதை விட சிறப்பான நாட்டியம் யாரது? என்னிடம் இருக்கிறது. எனக்கு ஒரு தங்கை இருக்கிறார். உங்களுக்கு தங்கியா? ஆமா. நாட்டியம் சிறப்பாக இருக்கிறார். அப்படி என்றால் சீக்கிரம் அழைத்து வாருங்கள். சிறப்பாக இருக்கா? பெயர் என்ன? அந்த அழகுல மயங்கத்தாப்பா 1050 ரூபாய்
இளவரசி முத்தழகி. வாழ்க வாழ்க இளவரசர் தாங்கள் வாழ்த்துங்கள். வாழ்க வாழ்க நலமோடு இருக்க வேண்டும். என்ன ஒரு பணிவு பார்த்தாயா? நல்லா இருக்கா? ஐயோ கண்ணையா அந்த மாதிரி எச்சா ஊரை விட்டு போவாங்கட்டு திருப்பி அக்கா, சென்று வரட்டுமா? சொன்னது அத்தனை ஞாபகம் இருக்கிறதா? ஜாக்கிரதை. ஐய், உள்ள. உள்ள ஃபேன் போடுதுங்களா? நான் அட்டன் பண்ணுறேன். மீட்டிங் வைக்கிறப்பா. அது மிகவும் சிறப்பாக இருந்தது. அப்படியம்மா, அதனால் உனது விருப்பம் போல் செய்யம்மா, தடை என்பதே கிடையாது. என்னுடைய பெயர் தான் அம்மா. அப்படியா? அழகான பெயர். பெயருக்கு ஏற்ற உருவம், உருவத்திற்கு ஏற்றவாறு அழகு, அழகுக்கு ஏற்ற நடனம் பார்ப்பதற்கு மிகவும் சிறப்பாக இருந்தது. அப்படியாம்மா? ஆதலால் என்னுடைய மனமகிழ்ந்து உனக்கு ஒரு பரிசு தரப்போறேன். பரிசா? அம்மா, என்னம்மா பரிசு? என்ன பரிசு தெரியுமா? நான் குழந்தையாக இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை முத்துக்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து இந்த முத்தார மலை எனக்கு கொடுத்தார். அப்படியா? பொழுது அதை நான் உனக்கு தரப்போறேன். இங்க பாருங்க, இதுவரையிலையும் எத்தனையோ நாட்டு போய் நாட்டியம் ஆடி இருக்கம்மா. இப்பேற்பட்ட பரிசு நான் பெற்றதே கிடையாது. இந்த பரிசு நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் தரக்கூடிய பரிசையும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அம்மா. அப்படியா? ஆமா. போது நிறுத்தவனுடைய வார்த்தை. யார்? ஒரு நாட்டு இளவரசி. ஒருவருக்கு கொடுத்துதான் பிழக்கம், ஒருவர் இடத்திலிருந்து வாங்கி பிழக்கம் அல்ல. நீ தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். அப்படி என்றால் நீங்கள் தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். பிரச்சனை நீ இருந்தாலும் உன்னுடைய பிடிவாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அந்த ஒரே ஒரு காரணத்தினால் நீ தரக்கூடிய பரிசை நான் பெற்றுக் கொள்கிறேன். அப்படியா? கொண்டு வா, பார்க்க வேண்டும். ஆகட்டும்.
பலா வாழை சொல்லக்கூடிய முக்கணி சாருமா. அப்படியா? ஆமாமா. சரி, இதனுடைய மகத்துவம் என்ன? இதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? இது நீங்கள் அறிந்தினால் உங்களுக்கு என்றுமே வயதாகாது. இது உங்களுக்கு நன்மை சொன்னால் உங்களுக்காக தருகின்றேன். அப்படியா? ஆமாமா. சரி, அப்படி ஒரு மாதிரி அவனுக்கு நான் பரிசு கொடுத்தேன். அதற்கு பதிலாக அவன் எனக்கு ஒரு பரிசு கொடுத்திருக்கிறான். என்னமா சொல்ற? நம்ம கொடுத்துதானே பழக்கம், வாங்கி ஒருபோதும் பழக்கம் இல்லையே. நான் எவ்வளவு எடுத்து சொன்னேனே, என்னுடைய வார்த்தையை அவ கேட்கல. அப்படி என்றால் அந்த பெண் பரிசு கொடுத்திருக்கின்றார். ஆமா. என்ன பரிசுமா அது? இதுதான் அந்த பரிசு. என்னமா இது? என்ன தெரியுமா? மாப்பலா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணி பழரசன். அது மட்டும் கிடையாது, இதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? என்னமா? இதை அருந்தினால் எப்பொழுதும் இளமையா இருக்கலாம். அப்படியம்மா? வயதே ஆகாது. அந்த பெண் உனக்கு தானே கொடுத்தா, நீயே அருந்துமாத. வாய முடுகனா. என்னம்மா? நான் யார் உனக்கு? என் தங்கை, நாட்டு இளவரசி. அது மட்டுமா? இதே நாட்டில் நான் வாழ போறவளா? இல்லையம்மா. கிடையாது. திருமணம் முடிஞ்சு என்னுடைய புகுந்த வீட்டுக்கு நான் போக போறேன். நீங்க யாரு? நாட்டு மன்னர். இதை அருந்தினால் எப்பொழுதும் இளமையா இருக்கலாம். என்றுமே இளமையாக இருக்கலாம். என்றுமே நாட்டு மக்களை சீரம் சிறப்போடு பார்த்துக் கொள்ளலாம். அதுக்காக அப்படியாகட்டுமா? உன் விருப்பப்படியா இருந்துகின்றமா? என்னம்மா இது ஒரு மாதிரியா இருக்குது? அது 3 பழத்தோட சாறு ஒரு அப்படிதான் இருக்கு. ஒண்ணா நிறைய இருக்குதுமா. இது ஒண்ணா இருக்கு. மஞ்சள் நீராட்டு விளக்கு நாட்டியம் ஆட வந்தே ஒரு தாசி ஒரு வீசி ஒரு விவசாயி
நான் ஏன் வாழணும்? அதனால எதுக்கு வேணும்? ஐயோ, வெற்றிலை நீ இருக்க கூடாது. அப்படின்னா எப்போது அவள் ஒண்ணு தாசி வேசி உரைத்தாலும் இது யாருங்க? என் தங்கை. அவதானே ஆ. பாருங்க எப்படி நிக்கிறாங்க. ஆய் தங்கா, இச்சபையிலே உன் கருணைக்கு நடித்து விட்டாய். என் நாட்டு மன்னன் நான் தவறு செய்திருந்தால் தனிமையில் சென்று சொல்லியிருக்க வேண்டும். மன்னா தவறு செய்து விட்டிருக்கிறேன் என்று அந்த பெண்ணை பார்த்து தாசி வேசி உரைத்து விட்டாய். இனிமேல் அந்த பெண்ணை யார் திருமணம் செய்து கொள்வார்கள்? எப்போது உன் கண் முன்பே அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறது கட்டளை. இனிமேல் உன்னை எதிர்த்து யாரும் எதுவுமே பேச முடியாது. அப்படியா? இனிமேல் நாட்டுக்கு நீதான் மகாராணி. அப்படியாங்க? இனிமேல் நாட்டுக்கு நான் தான் மன்னன். அப்படியா? இருந்தாலும் இருந்தாலும் அதுவா எனக்கு சந்தோஷம். ஆ, என்னதான் இருந்தாலும் நீங்க சொன்னபடி பார்த்தா கூட ஆ, இந்நாட்டு மகாராணி உங்களுக்கு மனைவி அவளுக்கு அண்ணி ஆ. ஒரே ஒரு வார்த்தை அண்ணி சொல்ல எவ்வளோ பெருமையா இருக்கும். இவ்வளவுதானே? சீக்கிரமா நான் சொல்லுவோம். போயிட்டு வா, சரி, போயிட்டு வா. ஆய் தங்கா, அந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொண்டேன். இனிமேல் அவள் இந்நாட்டுக்கு மகாராணி. அவளை பார்த்து ஒரே ஒரு முறை அண்ணி என்று சொல்லிவிடு. சத்தியமாக என்னால் அண்ணி என்று அழைக்க முடியாது. முடியாது. முடியவே முடியாது. நிச்சயமாக, நிச்சயமாக. இறுதியாக, உறுதியாக. அடுத்து என்ன சொன்னாய்? மறைவதுண்டு. பாதகம்தான்
அந்த தெய்வத்தை பார்த்து அண்ணி என்று சொல்ல மாட்டேன் என்று உரைக்கின்றாளே, அவளை நான் திருமணம் செய்து கொண்டு இனிமேல் நாட்டுக்கு அவள் தானே மகாராணி. கட்டளை அவளை பார்த்து அண்ணி என்று சொல்ல மாட்டேன் உரைக்கின்றாள். அப்படியா? இருந்தாலும் திருந்திரி பெண்ணலப்பா தெரிந்தோ தெரியாமல என்ன பார்த்து 2 ரூபா தவிர பேசிட்டா. அதனால என் ஆத்தன 10 நிமிஷம் பக்குவம் நான் வரேன். எப்படிப்பட்ட நல்ல குணம் வருமா, எப்படிப்பட்ட தங்க குணம் வருமா? உன்னை திருமணம் செய்தது நான் செய்த பாக்கியம். இனிமேல் அவள் எனக்கு தங்கையே கிடையாது, நானும் அவளுக்கு என்னனும் கிடையாது. அப்புறப்படுத்தமா போயிட்டு வரேன். முத்தவைக்கு உட்காருமா. ஆமா எல்லாம் உன்னாலதான். என்னாலதான். சரி போகட்டும், அண்ணிய மன்னிச்சுடுமா. அண்ணி தெரிந்தோ தெரியாமல தவறு செஞ்சுட்டேன். இருந்தாலும் உடனே தொட்டு தாலி கட்டிட்டான். தெரிந்தோ தெரியாமல தாலி கட்டிட்டாரு. இப்பொழுது நல்ல அறிவுதான். யார் அது? நல்ல உண்மைதான் சொன்னாரு. என்ன சிரிக்கிறீங்க எல்லாம்? என்ன சொன்னா நான் பண்ணிக்கிட்டுமா? சரி சரி, இருந்தாலும் உடனே தாலி கட்டிட்டாரு. இப்ப இந்நாட்டு மகாராணி உனக்கு அண்ணி. என்ன ஒரே ஒரு வார்த்தை அண்ணி சொல்லேம்மா. சொல்ல முடியாது. அண்ணின்னு சொன்னா நான் உன தங்க தட்டுல வச்சு அப்படியே தாளாட்டு. நீ தாளாட்ட வேண்டாம். அப்படியா? ஆமா. அண்ணி சொல்ல முடியாது. முடியவே முடியாது. நான் இறுதியா கேட்கிறேன். நான் உறுதியா சொல்றேன். சொல்ல முடியாதா? முடியாது. சொல்ல முடியாதா? முடியாது. சொல்ல முடியாதா? அடக்கடி வாயப்பம்மா, இதுவரையும் போதும். அப்படி கொடுங்க வழக்க, இவ கையில விடுங்க உடக்க. சோப்பு சோப்பு அடிப்பாவி காலத்தீர கோலம் கோலம் செய்த கோலம் தானா, கடவுள் தந்த பாடவும் தானா. மணி ஓசை கேட்டு எழுதி கோடி சுமந்து திருப்பியரில் நானும் அமர்ந்து ஒரு கோவில் சேர்ந்த பொழுது அந்த கோவிலில் மணி வாசலை நெஞ்சில் மூடுதல் முறையோ. மணி ஓசை கேட்டு
மலை கோடி சுமந்தி திருப்பியரெல்லாரும் அமர்ந்து ஒரு கோவில் சேர்ந்த பொழுது அந்த கோவிலில் மணிவாசலை நெஞ்சில் மூடுதல் முறையோ மணி ஓசை கேட்டு ஒரு வெறி வந்துச்சுமா என்ன வெறி வரும் உனக்கு நான் என்ன தப்பா கேட்டேன் நான் என்ன தப்பா கேட்டேன் எப்படியான்னு கேட்டேன் யாரு அம்மா நான் தெய்வம்டா ஐயோ எப்படியாளுக்கு எப்ப லைசன்ஸ் கொடுத்தாங்க என்ன பசு ஓட்டிக்கிறா கேட்டு வாங்குறேன்னா நான் ஒரு ஆள் மட்டும்தான் அதுதான் நல்லது ஏண்டா அவளுக்கு என்ன ஒரு ஆணவம் இருந்தா ஒரு கை பாவனை வந்துச்சுமா ஒரு ஆணவம் இருந்தா அப்படியே ஒரு கை அதுதான் வரும் நீ அவளுக்கு என்ன ஒரு ஆணவம் இருந்தா எப்படியா மாதிரி அம்மா இப்ப இந்த மகாராணிக்கா இருந்தாலும் இவ என்ன பார்த்து சொல்ல மாட்டாளே நல்லா துணுப்படு தூள மாட்டேன் எதிர் விட்டு மோள மாட்டேன் ஊருரா சுத்தின்னு வராளேப்பா இவ அணின்னு சொன்ன குறைஞ்சிருவாளா தேஞ்சிருவாளா திருட்டியா சக்காலத்துக்கு என்ன பார்த்து அணின்னு சொல்ல மாட்டேடா எப்படி இருக்கும் நம்மளுக்கு சொல்லு நம்மளுக்கு என்ன நீ பண்ணுமா இல்லம்மா உனக்கு நானு எனக்குன்னு சொல்லு அதான் உனக்கு கேள்வி தேவையா அவனுக்கு கேளுமான்னு தெய்வம் ஆனா இப்பதான் நீ புடிச்சு பேசுறடா என்னத்துமா நினைப்பு எங்க படம் தொடப்பு கட்டு பிஞ்சிரும் உனக்கு சரிம்மா இருந்தாலும் ஏய் பாடி நான் சொல்ல மாட்டியா ஏண்டா நான் திருந்த தக்கதவளா இல்லையம்மா என்ன பார்த்து அழகா இல்லையா உன் அழகுக்கு என்னம்மா குறை சொல்லிட்டிய செல்லம் அவளே கம்முன்னு இருந்தாலும் சிரிச்சு அவளுக்கு குச்சி போயிட்டோம் திறமை இல்லையா எதில் குறைஞ்சு போயிட்டேன் எதில் நம்ம குறைஞ்சோம் எதில் குறைஞ்சிட்டு சொல்லு எதில் குறைஞ்சோம் சொல்ல மாட்டேன் ஏண்டி சொல்ல மாட்டேன் அவ பாருமா சிரிச்சுங்கிறா அவ சிரிக்கலாம் கூட நீ சொல்லி விடுவேன் நீ இல்லம்மா இருந்தாலும் நீ நல்லா நினைக்கிறேன் ஆமா நானு அவள் அண்ணின்னு சொல்லிட்டா நான் உனக்கு வந்து கிஃப்ட் தரேன் என்ன கிஃப்ட் சொல்லுவாங்க சொன்ன ஒரு ஆர்வத்தோட ஒரு சரியா கவனிக்கிறேன் போய் சொல்லு கவனிக்கிறேன் எப்பமா சொல்ல சொல்ற காலையில வேன்ல போகும்போது வேன்ல போது நினைப்பாங்க இல்லம்மா ஏதோ கவனி தரேன் அவ என்னதான் ஒரு தெவடியா தெய்வம் என்னதான் ஒரு தெவடியாளா இருந்தாலும் மண்ணை தொட்டு தாலி கட்டிட்டான் என்ன வேணும் இருமா இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் எடுத்துக்காட்டுக்கா எடுத்துக்காட்டுறேன் எடுத்துக்காட்டுமா சொல்லு என்ன வேணும் என்ன வேணும் அண்ணி தானே வேணும் என்ன பாடம் எடுக்கிறாங்க சரி வரல நான் சொல்லி தரேன் அதே மாதிரி சொல்றேன்னா
அப்புறம் அவன் சொத்து கேட்க மாட்டான். சரி, நல்ல நல்ல தேவையா சொல்றியா? அண்ணி சொல்லு. நான் முடியும் நிறைய அண்ணி சொல்லு. சொல்லுமா. சொல்லு. உங்களுக்கு எல்லாம் கேக்குது நான் சொல்றது? தானே கேக்குது. சொல்லுமா. சொல்லு. செத்துற போற கிடையாதுமா. கிடையாது. நீ சொல்லு. எப்படி வாய் போட அந்த மாதிரி சொல்லணும். சொல்லு. தலையேதான் போச்சு. தலையேதான் நானா வந்து மாடணும். நல்லா உள்ள உட்காந்துடுறா. நல்லா இரு. முக்கு பின்னாடி வருதா? முக்கு அதுதான் உன்னை எதிர்பார்க்கிறேன். தண்ணிய தருவா? கிடையாதுமா. கிடையாது. கையா மருந்து வாங்கி கொடு. ஊத்தி செத்துறான். அந்த நீ பண்ணி பண்ணலாம். என்ன சொன்னாரா? பண்ணியா நீ ஓட்ட சொல்ற? நீ ஓட்டணும். உனக்கு வேலை காரணம் தப்புதாமா. எப்படி சொல்லலாம்? என்ன சொன்னாவ? பண்ணின்றாமா. எவ்வளவு நெத்தில் இருந்தா அவங்களுக்கு பண்ணியாம பண்ணி. சரி போடா. நான் ஓர பண்ணிக்கிறேன். நீ ஓரத்துக்கு இன்னும் ஒரு வேரியபிள் தலைப்போ உள்ள ஓர. ஏய் போடா. பண்ணிக்கிறேன். வர பக்கமா என்ன மாத்தி கிடக்குங்க. இருந்தாலும் அவன் போட்டு நாட்டு யார் சம்பாதிச்சு? யார் சம்பாதிச்சு? யார் சம்பாதிச்சு? கையப்படி யார் சம்பாதிச்சது? என்கிட்ட வராது. யார் சம்பாதிச்சது? என்னுடைய தாய் தந்தை எனக்காக எடுத்து போட்டது. இதுக்கப்புறம் இந்த நாடு தான் என்னுடைய கழுத்து. அனைத்துமே எனக்கு சொன்ன கழுத்து எல்லாத்தையும் வாங்கடா. கழுத்து வாங்கடா. சொல்றா பட்டி வண்ணரோ சாவா ரோசாவா பார்த்த கண்கள் மூடாதா பாசம் என்னும் நீர் இறைத்து ஆசையில நான் வளர்த்தேன் அள்ளி வச்ச வேளையிலே முள்ளிருந்து பட்டதம்மா பட்டாலும் குத்தமில்ல பாவம் அந்த பூவைக்கல்ல காத்து
பட்டி வண்ண ரோசாவா பார்த்த கண்கள் மூடாதா. இருந்தாலும் எனக்கு யார் தெரியுமா ஒரு கப்பலை பண்ணதாய் அடக்கிறது வாய் அடங்குதா இன்னைக்கு காலையில வேற ஒருத்தவங்க யார் தெரியுமா என்னங்க இளவரசி இவள் முத்தழகி அதெல்லாம் அப்போ ஆணுத்தோட பேசுவாள் இவள் பெரியவங்க மரியாதை கொடுக்க மாட்டான் உண்மைதான் இருந்தாலும் உங்களை பார்த்து என்ன சொன்னாரு சொல்லி விட்டாலே அது மட்டுமா 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறாங்களா அந்த குங்குமத்தை நெத்தில திலகமாகவும் பூஜையர் வச்சு பூஜை செய்வாங்களாம் 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்கினா கூட அந்த செருப்பை வீட்டு வாய்க்குள்ள விட்டு போன சொன்னாலே செருப்புக்கு சம்பந்தம் சொல்லி விட்டாலே அந்த செருப்போட செருப்பை பாத்தீங்களா பார்த்து விட்டேனே இதோ நாங்க யார் தெரியுமா யாரு தெரியலையா அண்ணன் தங்கச்சி அண்ணன் தங்க கிடையாது நாங்கள் இருவரும் அந்த ரங்க காதலர்கள் அட பாவி இப்படி இந்த பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது இருந்தாலும் நீங்க பாத்துக்கங்க நான் பார்த்துக் கொள்கிறேன் நான் உள்ள போய் ஓய்வு எடுக்கட்டுமா புறப்பட்டு கொள்கிறேன் எப்படி செல்கிறேன் காதலி நேரத்தில் என்னை பார்த்து என்ன பார்த்து ஒரு தாண்டி எனது திருக்கரத்தால் மணிமணி சுட்ட தகுதி இல்லைன்னு சொல்லிவிட்டாயா இருந்தாலும் 3 பிள்ளைகள் எடுத்து வளர்த்தவனே நான் தானே காட்டு மரியாதை தானா ஆகவே இனி முதல் கொண்டு இந்த நாட்டின் என்ன துணிவு கொண்டு மரியாதை கொடுக்க மரியாதை தகுதி சொல்லிவிட்டேன் சத்தியபுரி நாடு நாய் சுடக்கூட வாய விட்டுச்சு அதுக்கு சூடு தாங்க அம்மா ஒரு நாட்டுக்கு இளவரசனார் என் கருத்தில் ஓட்டை கொடுத்து எந்த நாட்டில் இருக்க கூடாது இந்த நாட்டை விட்டு போக வேண்டும் என்று அந்த படிப்பு அவையிடத்திருக்கின்றானே அம்மா என்னை 10 மாதத்தில் வந்து பெற்றெடுத்த தாயி என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் நடந்து போக வேண்டும் அம்மா அம்மா 10 மாசம் என்ன சுமந்தி வெற்றி எடுத்தே அம்மா 10 மாதம் என்னை சுமந்து பெற்று எடுத்த அம்மா
காட்டி இவர்களை பிடிச்சி அக்கங்கா சொல்லி கொடுத்தேன். ஏனம்மா உன்னப்பட வார்த்தை இல்லம்மா ஆராரோ ஆரோ ஆராரோ ஆரோ ஆராரோ ஆராரிரோ ஆரிரரிரோ ஆராரோ ஆரா நாடாண்ட மன்னருக்கு மகளான பால் ஊட்டி என்ன வளர்த்த அம்மா ஆராரோ ஆரோ ஆராரோ ஆரோ ஆராரோ ஆராரிரோ ஆரிரரிரோ ஆராரோ ஆராரிரோ. எதற்காக இந்த பாவி நான் இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும் வாழக்கூடாது அது திரிகின்றதே மலவிச்சு அங்கு சென்று என்னுடைய உயிரையே நான்